ஒன்ன பார்த்தப்போ வார்த்தை வல்ல ஒன்ன வர்ணிக்கத்தான் கருப்பு நிறத்தலகி அடி கருப்பு நிறத்தலகி உதட்டு சிகப்பலகி சில்லறைய செதறி தண்டி ஓ சிரிப்பில் சில்லறைய செதறி தண்டி ஓ குங்கும உதட்ட வச்சு குழுங்க சிரிக்கையில இதழ் ரெண்டு துடிக்கி தடி அதை பார்த்து என் மனசு தவிக்கி தடி. வில்லேஜ் ஃபிலிம்ஸை நான் தவிர்த்துக்கிட்டே இருந்தேன். வில்லேஜ் படம் போனாலே பயமாக இருக்கும். திரும்ப பருத்திவர் லெவலில் எதிர்பார்ப்பாங்க, இல்லை என்ன நடித்தாலும் பருத்திவர் மாதிரி இருக்குன்னு வேறு சொல்லுவாங்க. அதனால் அந்த சைடே போகலை. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து முத்தி அந்த கதை சொன்னார். ஃபஸ்ட் லைனாகவே மாமனுக்கும் மருமனுக்கும் நடக்கிற கதை, கல்யாணத்துக்கு அப்புறமா இருக்கிற விஷயம். கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கிற விஷயம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். எப்படியாவது வந்து பொண்ணோட அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற விஷயம் பார்த்துருக்கோம். பட் கல்யாணத்துக்கு அப்புறமா அவர் அப்பாவா இல்லை வந்து எங்கள் தாய்மாமா மாதிரியா என்ன ஒருவனே புரியாமல் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு மாமனாக இருக்கிற விஷயம். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற ஈகோவாக இருக்கும். அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பு, அந்த உறவை அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு புரியாமல் இருக்கும்போது அதை பேஸ் பண்ணியே ஒரு கதைங்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, தைரியமாக இருந்துச்சு. அது ராஜ்கிரண் சார் தான் பண்ண முடியும் போது இன்னும் சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ பெரிய சப்போர்ட் நம்ம கூட இருக்கும்போது படத்துக்கு பெரிய பலமாக இருக்கும். அந்த கதைக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு விஷயங்கள், அம்மா கேரக்டர் ஆகட்டும், அது கோவிசாலா மேடம் தான் பண்ணணும்னு சொன்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்க எல்லாருமே டைப் காஸ்ட்டாக திரும்ப காமெடி ரோலே நடிக்க வைக்கும்போது ஒரு சீரியஸான கதாபாத்திரத்தில் அவங்க காஸ்ட் பண்ணதே ஒரு பெரிய பலமாக இருந்துச்சு கதைக்கு. லக்ஷ்மி மேனன் தான் பண்ணணும்னு சொன்னார். இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போதே இந்த ப்ராஜெக்டோடைய கலர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. வேல்ராஜ் சார் மாதிரி ஒரு டெக்னீஷியன் கண்டிப்பாக வேணும். ஏன்னா திரும்ப வில்லேஜ் படம் பண்ணும்போது தரமாக கொண்டு வந்து சேர்க்கணும். அது வேல்ராஜ் சார் பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். நம்ம இன்றைக்கி அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ சிறப்பாக இருக்குது. ஒரு வில்லேஜ் படம் ட்ரையாக போயிடுமோ ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் நான் நினச்சா, இல்லை அது வேறு கலரில் இருக்குது. சரி இதெல்லாம் ஓகே. ஆனால் மறுபடியும் மதுரை சைடுன்னு சொல்கிறீங்களே சார், எனக்கு பயமாக இருக்குது, மதுரைக்கு போகிறக்கே பயமாக இருக்குன்னு. இல்லை சார், ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் கண்டிப்பாக வேறுன்னாரு. நாங்கள் போனதுக்கப்புறம் நானே புரிஞ்சுக்கிட்டேன். மதுரையில் இருக்கிற கல்ச்சரே வேறு, ராமநாதபுரம் அந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கல்ச்சரே டோட்டலாக வேறு. அது கிராமமாகவே தான் இன்னும் இருந்துகிட்ருக்காங்க. அங்கே தண்ணி கிடையாது, பச்சையாகவே இருக்கும், பார்த்தா எல்லாம் முள்செடி தான். விவசாயம் பண்ணுறதுக்கு வசதி கிடையாது. ஸோ நிறைய வெளியூர் போயிருக்காங்க. நிறைய பேர் மிலிட்ரிலையும் போலீஸ் சர்வீஸில் தான் இருக்காங்க. அந்த கிராமம் எப்படி இருக்குது, அந்த ஊரில் தான் எடுக்க போகிறோம். பருத்திவீரனில் காமிச்சது ஒரு பீரியட் மாதிரி இருக்கும். செல்ஃபோன்ஸே காமிச்சிருக்க மாட்டார். பட் இதில் ஒரு டச் ஃபோன் வச்சுருக்கிற ஒரு ஆட்டு வியாபாரியாக நான் நடிக்கிறேன். இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப தைரியம் கொடுத்தது இந்த படம் ஒத்துக்கிறதுக்கு, ஒரு பாசிட்டிவான கேரக்டர், தண்ணி அடிக்காத ஒருத்தன் ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஊர் ரொம்ப முக்கியம், அம்மாவை மதிக்கிற ஒருத்தன் சொல்லி ஒரு பாசிட்டிவான கேரக்டர் பண்ணுறது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு திரும்ப பண்ணணும்னு. ஸோ கொம்பனுங்கிற கேரக்டர் பருத்திவீரன்லேருந்து வேறு மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே ரொம்ப ஆழமான எமோஷன் இருந்துச்சு. ராஜ்கிரண் சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கூட நடிக்க போகிறோம். ஒரு மாமனாருங்கிற ஒருத்தர் கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். கல்யாணம் ஆனதுக்கப்புறமா இருக்கிற ரொமான்ஸுங்கிறது நம்ம ஜாஸ்தி காமிக்கிறது இல்லை. அதுக்கான சான்ஸ் அதில் இருந்துச்சு. தம்பிராமையா சார் கூட நடிக்க போகிற விஷயங்கள் இது எல்லாமே வந்து மறுபடியும் கிராமத்துக்கு போகிற தைரியத்தை கொடுத்துச்சு. அதில் நான் ரொம்ப ரசித்து பண்ணது ராஜ்கிரண் சார் கூட நடிக்கிற சீன்ஸு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சும்மா வம்புகளுக்கிறது, வீட்டில் பொண்டாட்டி இருக்கும்போது உள்ள வந்து என்ன அவங்க அப்பன் சாப்பிட்டானா அப்படின்னு கேட்குறது, அவர் இருக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறது, இந்த விஷயம்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணேன். அதுக்கப்புறம் எமோஷனலாக இருக்கிற சீன்ஸும் கூட கிளைமேக்ஸ் முன்னாடி தான் ஃபஸ்ட் டைம் அவர் மாமானே கூப்பிடுவேன். அது வரைக்கும் அவர் மாமான்னு கூப்பிடவே மாட்டேன். அந்த சீன் நாங்கள் 2 பேர் நடித்தோம். இன்றைக்கி டப்பிங்கில் பார்க்கும்போதும் ராஜ்கிரண் சார் பிச்சிட்டார் அந்த சீனில். அது அப்படி இருக்குது, நெகிழ்ச்சியாக இருக்கிற படம். கமர்ஷியலான எலிமெண்ட்ஸு, வில்லன், ஆக்ஷன் எல்லாம் இருந்தாலும் எல்லாமே கிராமத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பகைன்னு கிராமத்தை சுற்றி வாழ்க்கையே இருக்கிறது எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிருந்தது. ஒரு விறகடுப்பு பார்க்குறக்கே சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஹீரோயின் விறகடுப்பை சமைக்கிறது பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அப்படி நிறையா விஷயங்கள் இல்லை அமைஞ்சு வந்தது வந்து திரும்ப ஒரு பலம். ஒரு நேட்டிவான ஃபிலிம் நிச்சயமாக எல்லோரும் திரும்ப பார்ப்பாங்க. அது நல்லா ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. ஃபஸ்ட் சாங் பார்த்தீங்கன்னா பல்லவி சரணம்ங்கிற பிரேக்கே இருக்காது, வேறு மூடில் போயிட்டே இருக்கும். அப்போ பாங்கிற ஒரு பியூட்டிஃபுல் மெலடி. கருப்பு நடத்தலைங்கிற சாங் எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான சாங். உங்கள் பாட்டு தான், உங்கள் பாட்டு வந்துருச்சுங்க சினிமாவில், ஆடிட்டோம். ஸோ அந்த பாட்டு ஆகட்டும். அப்புறம் ரொம்ப முக்கியமாக மாமனார் மருமனுக்குள்ள இருக்கிற சாங், தனிக்குடி சாரோட லிரிக்ஸ் வந்து அதில் பிரமாதமாக இருக்கும். அந்த சாங்கில் அந்த உறவை எப்படி எழுதுறதுன்னே நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது அது அவ்வளோ அழகாக அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அந்த சாங்லேயே கொடுத்துருப்பாரு. சாங்காகவே வந்து நீங்கள் கேட்குறப்போ அந்த கதையும் உங்கள் மனசில் ஓடும். சின்ன வயசில் நம்ம படம் பார்க்குறப்போ ஒவ்வொரு சாங் வரும்போது கதை மனசில் ஓடுற மாதிரி இந்த பாட்டுகளுடைய லிரிக்ஸும் அந்த கதையை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ எங்களுக்கு ரொம்ப திருப்தியான ஒரு நேட்டிவான ஃபில்மாக ரொம்ப அழகாக வந்திருக்கு. அந்த ஆப்பநாட்டில் போய் எடுத்தது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸு. அந்த ஆப்பநாட்டுங்கிற ஊர் தான் அங்கே ஒரு தாய் கிராமமாக இருந்திருக்கு. அந்த ஊரில் தான் எல்லாருமே பிரிஞ்சு வேறு ஊர்கள் போயிருக்கு. அங்கே அந்த ஊர்லேயே தான் போய் ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. டெய்லி ட்ராவல் பண்ணுறக்கே 1 மணி நேரம், வழி மிஸ் ஆகி போயிட்டோம்னா வழி கேட்குற கூட ஆள் இருக்காது. 2 மணி நேரம் போய் தாண்டி போயிடும். ராஜகிரண் சார்லாம் தொலைஞ்சு போயிருக்காரு சம்டைம்ஸ். அதுக்கப்புறம் வந்து அந்த ஊரில் உட்காந்து எடுத்தோம். எல்லா ஆர்ட்டும் சப்போர்ட் பண்ண தான் பெரிய விஷயம். அங்கேருந்து கண்டிப்பாக 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் தான் ஒரு சின்ன லாட்ஜாவது கிடைக்கும். பட் அந்த ஊர்லேயே போய் எடுத்தது, அந்த மண்ணிலே போய் எடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஊரில் இருக்கிறவங்க அவ்வளோ எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அந்த ஊருக்குள்ளே சின்ன சந்துக்குள்ளே போய் இருக்கிறது இன்னும் சந்தோஷமான விஷயம். கிராமங்களில் இன்னும் புதுசாக வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. கிராமம்லாம் காணாமல் போகுதுன்னு நினைக்கிறப்போ அங்கே இன்னும் புதுசாக வீடு கட்டிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறப்போ சந்தோஷமாக இருந்துச்சு.
ஸோ அந்த ஊரில் போய் ஷூட் பண்ணது, அந்த மண்ணில் ஷூட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஒரு குடும்ப படமாக ஒரு உறவுகள் சொல்கிற கதையாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்சதில் வெரி வெரி ஹாப்பி. ப்ரொடக்ஷன் டீம், டைரக்ஷன் டீமுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்குவேன். அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. நல்லா அசண்டாக இருக்கிற டீம்லாம் நான் காலி பண்ணியிருக்கேன். சார் இந்த ரியாக்ஷன் பேசினா பருத்திக்கிற மாதிரி இருக்கான்னு சொல்லுங்கள் சார், ஒன்றும் போயிடலான்னு. ஐயோ சத்தியமாக இல்லை சார், இல்லைங்க மீசை வச்சு அண்ணமாக இருக்குன்றாங்க, கருப்பு சட்டை போட்டால் பருத்திக்கிற ஞாபகம் வருதுன்றீங்க, எனக்கு பயமாக இருக்குது, திரும்ப திரும்ப எல்லாரும் அதே சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி உயிர் எடுத்திருக்கேன். பட் எல்லோரும் பொறுமையாக நின்று ஒரு நல்ல படைப்பாக வந்து அமைஞ்சிருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. கொம்பன் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபஸ்ட்டுலாம் வந்து ஒரு குடும்ப சார்ந்த படம்னே சொல்லிட்டு இருக்காங்க. கொம்பன் டைட்டில் ஃபைட் இல்லையானான்னு பசங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொம்பன் டைட்டில் ஃபைட் இல்லைனா அப்படி இருக்கும். நிச்சயமாக ஃபைட் இருக்குது. ஆனால் அந்த யதார்த்தத்தோடையே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஒருத்தன் நின்று ஃபைட் பண்ணால் எப்படி இருக்குமோ அது அவ்வளோ அழகாக வந்திருக்கு. எனக்கு ஆக்ஷன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதே மாதிரி ஹியூமர் ஆகட்டும், தமிழாமே சாரோட இருக்கிற ஹியூமர் ஆகட்டும், சின்ன சின்ன விஷயங்களே வந்து சூப்பராக இருக்கும். அவர்கிட்ட நான் பேசிட்டு வர்ற விஷயங்கள், ஒரு டைலாக் சொல்லுவார், இதுக்கு ஏன் ஆல்கஹால்னு பேர் வந்துச்சு தெரியுமா, ஆளுக்கால் அடிக்கிறனால தான் அது ஆல்கஹால்னு பேர் வந்துச்சுன்னாரு. அவர் என்னை குடிக்க வைக்கிறதுக்காக அவ்வளோ முயற்சி பண்ணி பண்ணுற விஷயங்கள் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் வந்து படத்தில் ரொம்ப அழகு சேர்த்துருக்கு. டைலாக்ஸ் இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நம்புகிறேன். லக்ஷ்மி மேனனோட பெர்ஃபார்மன்ஸ், இந்த ரோல் அவங்க மட்டும் தான் பண்ண முடியும்னு தோணுது. புதுசாக கல்யாணமான 2 பேர் வீட்டில் இருந்தால் எப்படி இருக்குமோ, இந்த மஞ்சத்தாளியில் இந்த மஞ்சள் அப்படின்னு போகாமல் இருக்கிற ஒரு பொண்ணு எப்படி இருக்குமோ, அதை அழகாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதுலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு படத்தில். இந்த கொம்பன் படத்தை போன்ற ஒரு நல்ல படத்தில் நான் பணியாற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த கதாநாயகன் தம்பி கார்த்திக், அது மட்டுமல்லாமல் என் மருமகன் கார்த்திக் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொம்பளை பிள்ளையை பெற்ற எல்லா தகப்பனுக்குள்ளேயும் ஒரு ஆதங்கம் இருக்கும். ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டாலே துக்கம் சாதிக்க மாதிரி விசாரிப்பாங்க. ஏன்னா பொம்பளை பிள்ளையாமே, ஏன்னா அதை கட்டி கொடுக்கணுமே, அது பண்ணணுமே, இது பண்ணணுமேன்னு சொல்லி அப்படி உள்ள சமுதாயம். அப்படி பொம்பளை பிள்ளையை பெற்றவன் அதை வளர்த்து ஆளாக்கி பொத்தி பொத்தி பாதுகாத்து பிள்ளையை படிக்க வச்சு அறிவை கொடுத்து பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து அதை இன்னொருத்தங்க கூட நம்பி வாழ அனுப்பும் பொழுது அவன் மனசுக்குள்ளே எவ்வளோலாம் பயம் இருக்கும், பதட்டம் இருக்கும். எல்லா பொண்ணை பெற்ற எல்லா தகப்பமார்களும் அனுபவிச்சிருக்கிற விஷயம் இது. ஆனால் இது பெருசாக படங்களை எடுத்து சொல்லப்படலை. எடுத்து சொல்லும் பொழுது தான் ஒவ்வொரு தகப்பனும் பொண்ணை கட்டி கொடுத்துட்டு எவ்வளோ பதட்டப்படுறான், எவ்வளோ வேதனைப்படுறான். அந்த பொண்ணு போய் புருஷனோட நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். இருந்தாலும் இவனுக்குள்ளே ஒரு கவலை, நல்லா தான் வாழுதா, இல்லை நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக நல்லா வாழ்கிற மாதிரி காட்டிக்குதா, உள்ள பிரச்சனை இருக்குமோ, மாப்பிள்ளை நல்லா தான் பார்த்துக்கிறாரா, இல்லை சரியாக பார்த்துக்கலையா, இப்படின்னு அந்த பொண்ணு குழந்தை பிறந்து அது பெரிய பிள்ளையாகி அதுக்கு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் இந்த தகப்பனுக்கு அந்த மாலை பற்றிய கவலை இருந்துகிட்டு தான் இருக்கும். இதுதான் பொண்ணை பெற்ற எல்லா தகப்பனுடைய மனநிலைமை. அப்படி ஒரு மனநிலைமையை எடுத்து காட்டி அதன் மூலமாக யாரோ ஒருத்தருக்கு, யாரோ ஒரு மருமகனுக்கு, 1000ல் ஒரு 2 மருமகனுக்கு நம்ம மாமாவை இப்படி பார்த்துக்கணும், நம்ம பொஞ்சாயை இப்படி பார்த்துக்கிறணும், அது மாமாவை தளிக்க விடாமல் காப்பாற்றணும் அப்படின்னு யாராவது ஒரு படம் பார்க்குற 1000 மருமகன் 2 மருமகன் நினச்சா போதும். தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 900 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து இன்னமும் அந்த மண்ணும் கலாச்சாரமும் மாறாமல் அந்த உணர்வுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஆவணப்படமாக இந்த கொம்பன் படம் தமிழ் சினிமாவில் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. 2001 இவங்க அண்ணன் சூர்யா சார் கூட பாலா அண்ணன் அறிமுகத்தில் லொடுக்கு பாண்டியா நான் நடித்தேன். அது என்னுடைய முதல் படம். கார்த்திக் சார் கூட கொம்பன் படத்தில் அவருடைய அண்ணனா ஒரு பங்காளி, உடம் பங்காளியாக முனியாண்டி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறேன். இது என்னுடைய 100வது படம். அந்த முதல் படம் நந்தாவில் எனக்கு வந்து லொடுக்கு பாண்டி அப்படிங்கிற கதாபாத்திரத்தை இயக்குனர் சுந்தர் சி சொன்ன மாதிரி ஒரே படத்தில் உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரு நகைச்சுவை நடிகனாக ஆனவன் நான். 20 வருடங்களுக்கு முன்னாடி இதே சென்னையில் ஈரோடு சவுந்தர் அவர் அறிமுகத்தில் இயக்குனர் கே ரவிக்குமாரை சந்தித்து இசையமைப்பாளர் சிற்பி அவர்கள் இசையில் ஏவிஎம்ஜி ரெக்கார்டிங் தேட்டரில் சரத்குமார் சார் ஹீரோவாக நடித்த நாட்டாமை அப்படிங்கிற படத்துக்கு இதே மாதிரி ஒரு ஓப்பனிங் சாங்
நாட்டாம பாதம் பட்டா நல்ல வெள்ளாம விளையுமடி, வெள்ளாம இருந்தா மாச 4 மழை பொழியுமடி அப்படின்னு ஒரு பாட்டு பாடிட்டு நம்ம பேர் வரும்னு பார்த்தோம். கடைசியாக வரல. ஆனால் எனக்கு நடக்கலை, உங்களுக்கு நடந்துருச்சு. கொம்பன் சராசரியான திரைப்படம் அல்ல. ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய உணர்வுகளினுடைய பிரதிபலத்தை வெளிப்படுத்தக்கூடிய உணர்வு பூர்வமான ஒரு படம். குடும்பம், மகன், மகள், மருமகள், மனைவி, மாமனார், சித்தப்பன், மாமன் என்று ஆண்டாண்டு காலமாக பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய நம் தமிழர்களின் உணர்வுகளை பறைசாற்றக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது மாமனாருக்கும் மருமனுக்குமான ஒரு அற்புதமான ஒரு உறவு. இது ஒரு நிச்சயமாக அந்த திரையில் பார்க்கிற பொழுது எல்லாருமே ஒன்றி போயிடுவாங்க. ஒரு மஞ்சப்பை என்ற ஒரு படத்தில் ஒரு முரட்டுத்தனமான வெற்றியை கொடுத்துக்கிட்டு ஒரு குழந்தை மாதிரி உட்காந்துருக்காரு பாருங்க. ஸோ சாருக்கு இந்த படம் என்பது அப்படி ராஜகிரண் சாரும் கார்த்திக் சாரும் போட்டு நடிச்சிருக்காங்க. அது நாங்கள் பக்கத்தில் நின்று பார்த்துருக்கோம். அந்த வகையில் எனது ஞானச்சித்தர் சிவகுமார் ஐயாவுடைய பிள்ளை கார்த்தியோட நடித்த அந்த பெருமையாக கருதி இந்த படம் எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு வெற்றி பெற வாழ்த்தி வணங்குகிறேன். பத்திரிகைகள் சுட்டி காட்டினாலும் அதை திருத்திக்கிட்டு நான் இந்த படத்தில் ஒரு லைவாக எடுத்திருக்கேன். இதில் வந்து பொண்ணு கொடுத்த மாமனுக்கும் பொண்ணு எடுத்த மருமகனுக்கும் நடக்கிற பாச போராட்டம் அண்டு ஈகோ யுத்தம், இதை வந்து படமாக எடுத்திருக்கேன். இது வந்து எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் தாத்தாவுக்கும் நடந்த ஒரு விஷயந்தான். என்னுடைய அடுத்து வர்ற சினிமா எல்லாமே ஏதாச்சும் ஒரு உறவை பற்றி தான் இருக்கும். ஏன்னா எனக்கு வேறு தெரியாது, எனக்கு சிட்டிலலாம் படம் எடுக்க தெரியாது. ஏன்னா அந்த வாழ்க்கை தெரியாத தொழில். ஊரில் ஒரு சொல்லோட சொல்லுவாங்க, தெரிஞ்ச தொழிலை விட்டவன் கேட்டேன், தெரியாத தொழிலை தொட்டவன் கேட்டான்னு. இந்த கதை மாமன் முத்தையா அப்படிங்கிற கேரக்டர் என் மனசுக்குள்ளே வரும்போதே அதுக்கு ராஜகிரண் சார் தான் ராசாவி மனசில் பார்த்தவனே உருவாச்சு. ஸோ அன்னிலேருந்து இந்த கதை முன்னாடியே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ராஜகிரண் சார் இல்லை சத்யராஜ் சார் வச்சு போகலாம் அப்படிலாம் சொன்னாங்க. இல்லைங்க, இது அவர் தான் பண்ணணும், அவர் பண்ணால் தான் உயிர் கிடைக்கும் அப்படின்ட்டு 10 வருஷம் சொல்லிட்டு குட்டிப்புலி பண்ணேன். ஸோ இப்போ ராஜகிரண் சாரை வச்சு அந்த படம் பண்ணிட்டேன். அவரும் இந்த படத்துக்கு ஒரு மாமனாக நான் நினச்ச முத்தையாவா எனக்கு உயிர் கொடுத்துருக்குறாரு. கொம்பனுடைய ஆல்பம் பார்த்திங்கன்னா ஒரு ரூரல் ஃபோக் ஆல்பம். அது வெயில் என்னுடைய முதல் படம் வந்து ஃபோக்கில் தான் ஆரம்பித்தேன் என்னோடய கெரியரை. அதுக்கப்புறம் திருப்பி ஆடுகளம் வந்து ஃபோக் சாங்ஸ் வந்து ரூரல் ஃபோக் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் 3ஆவதாக கொம்பன் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ டெஃபினட்டாக அண்ட் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டுடியோ கிரீன் வந்து அவங்க ஆடியோ லேபிள் ஆரம்பிச்சிருக்காங்க. என்னை வச்சு ஃபஸ்ட் டைம் அவங்க ஆடியோ லேபிள் ஆரம்பிச்சிருக்கீங்க சார். நல்லா வரும் நம்புகிறேன். அண்ட் கார்த்திக் கூட நான் ஒர்க் பண்ணுற 3rd ஃபிலிம். எல்லாமே வேறு ஜானர்ஸ். 1901 எனக்கு டிஃப்ரெண்ட்டான ஜானர்ஸ் கிடச்சிருக்கு அவருடைய வேரியேஷன்ஸு. அண்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கருணா சார் கூட திருப்பி ஒர்க் பண்ணுறோம். ஸ்டுடியோ கிரீன் இன்றைக்கி வந்து டார்லிங் வந்து 50வது நாள் வந்து டச் பண்ணியிருக்கு. உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டாலையும் டெஃபினட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி எங்களை சப்போர்ட் பண்ணி அது ஒரு வெற்றி படமாக மாற்றி கொடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்ப 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 சந்தோஷம் எனக்கு இந்த நாள். அண்ட் இன்றைக்கி க்ரீன் ஆடியோ லான்ச் ஆகுது. அண்ட் தேங்க்ஸ் டு ஞானவேல் சார் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி அகெயின். ஹோப் திஸ் ஃபிலிம் இஸ் சூப்பர் ஹிட். தேங்க்ஸ். அடி பிச்சி பூ ஒன்ன பார்த்தப்போ வார்த்தை வல்ல ஒன்ன வர்ணிக்கத்தான் கருப்பு நிறத்தலகி அடி கருப்பு நிறத்தலகி உதட்டு சிகப்பலகி சில்லறைய செதறி தண்டி ஓ சிரிப்பில் சில்லறைய செதறி தண்டி ஓ குங்கும உதட்ட வச்சு குழுங்க சிரிக்கையில இதழ் 2 துடிக்கி தடி.